நான் ரீசெண்டாக A2D யூடியூப் சேனல் பார்த்தேன். அதில் அவர் அப்ராடில் நடக்கிற மெயினாக பர்டிகுலராக MBBS ஸ்டடீஸில் நடக்கிற ஸ்கேமை பற்றி பேசியிருந்தார். ஸோ அதை பற்றி ஒரு அப்ராட் ஸ்டடி கன்சல்டன்ஸாக நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். அதுக்கான ஒரு டீடைல்டு வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம ஆர்ஆர் ஓவர்சீஸில் அப்ரோச் பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், சார் நான் வந்து MBBS அப்ராடில் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் மேக்ஸிமம் நாம் MBBS வந்து பண்ணுறதில்ல. அதுக்கு முக்கியமான விஷயமே MBBS அப்ராட் ஸ்டடீஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய ஸ்கேம் நடக்குது. அதுவும் பர்டிகுலராக இந்த சின்ன சின்ன கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கசகஸ்தான், கர்கஸ்தான், அதுக்கப்புறம் ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் சூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் போய் MBBS படிக்கிறாங்கன்னும் போது அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நீட் வந்து இங்கேயே அவங்களால கிளியர் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அவங்களோட எய்ம் வந்து டாக்டராக இருக்குது. ஏன்னா டாக்டர் அப்படின்றது ஒரு ப்ரைடாக பார்க்குறாங்க. அதனால ஃபேமிலியுமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இங்கே படிக்கணும், இந்தியாவில் வந்து நீட்டில் ஸ்கோர் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்காது. சரி ப்ரைவேட் காலேஜஸ் போகிறோம் அப்படின்னாலுமே அதுக்குமே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்கன்னா பல க்ரோர்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே இந்த அப்ராட் ஸ்டடீஸை சூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி அப்ராட் ஸ்டடீஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பெரிய பெரிய கண்ட்ரிஸ் டிசைட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, இந்த மாதிரியான ஒரு ரெகக்னைஸ்டு கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே போய் படிக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் நீங்கள் ரொம்ப ஸ்மால் கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிஸ் எப்படி இருக்குது, அங்கே ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ மந்த் கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே படிக்கிறீங்க, அப்ராடில் போய் ஒரு கோர்ஸ் நீங்கள் MBBS கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே முடிச்சுட்டு இந்தியா வந்தோடனே டைரெக்டாக உங்களால் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, FMGன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்னு. அந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் கிளியர் பண்ணணும். நீங்கள் இங்கே +2 முடிச்சுட்டு நீட் எழுதும்போது, நீட் UG இது எழுதும்போதே உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா FMGன்றது உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஹெவி சிலபஸ். டோட்டலாக நீங்கள் 5 இயர்ஸ் மெடிக்கலுக்கு என்ன படிக்கிறீங்களோ அது ஃபுல்லாகவே கவர் பண்ணுவாங்க அந்த FMGயில். அப்படி இருக்கும்போது அதை எப்படி கிளியர் பண்ணுவீங்கன்றதை யோசிச்சுக்கங்க. ஏன்னா பாஸ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி வெளியில் போய் இந்த சின்ன சின்ன கண்ட்ரீஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், MBBS படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட FMGயோட பாஸ் பர்சன்டேஜ் இன்னைக்கு வரைக்குமே 15 to 25% தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அதை பற்றி நல்லா தெளிவாக யோசிங்க. நீங்கள் அங்கே போய் படிச்சுட்டு ஓகே சார் நான் FMG கிளியர் பண்ணிட்டேன், ஸோ கிளியர் பண்ணிட்டா டைரெக்டாகவே என்னால் இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படியுமே உங்களால் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் இந்தியாவில் வந்து 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கணும். ஸோ 1 இயர் இன்டர்ன்ஷிப் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே டைரெக்டாக கிடச்சிருதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா முன்னாடி முடித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு அப்ளை பண்ணி அதுவுமே வெயிட்டிங் பீரியடில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கான டைம் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் +2 முடிச்சுட்டு நீட் ட்ரை பண்ணுறீங்க, 1 இயர் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் அதில் ஸ்கோர் வரலன்னா மறுபடியும் 2nd இயர் ட்ரை பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் 3rd இயர் 4th இயர் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் அப்படி பார்க்குறேன். ஸோ இந்த 3-4 வருஷம் ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிலிப்பைன்ஸ், ஜார்ஜியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. பட் அந்த மாதிரி போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியன் சிலபஸ் மாதிரி அது கிடையாது. ஏன்னா டோட்டலாகவே அந்த ப்ராக்டிக்கல் செஷன் அப்படின்றது உங்களுக்கு ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் ப்ராக்டிக்கல் செஷன்றது ஒரு டாக்டருக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அது வந்து ரொம்ப ஏமாத்துறதுக்கு சமம். ஸோ ஆன்லைன் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்ன்றது நம்ம ஊரில் அது கிடையவே கிடையாது. இது எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ், அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிஸ் தான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்பி நீங்கள் அங்கே போய் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சர்வே பண்ண முடியாது ஃபியூச்சரில். பிகாஸ் இன்னொரு விஷயம் என்ன மெயினாக அப்படின்னா, நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகுறீங்கன்னா அது வேறு. பட் நான் இந்தியா வந்துடுவேன், இந்தியா வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற ப்ராக்டிக்கல் செஷன் இங்கே இந்தியாவில் உங்களுக்கு உதவாது. இன்னொன்று, அங்கே இருக்கிற டிசீஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், இந்தியாவில் இருக்கிற டிசீஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால தான் இங்கே நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரியில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே வர்ற பேஷண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நல்லா இருக்குமா, கம்யூனிகேஷன் நல்லா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த ஊரில் அவங்களோட லோக்கல் லாங்குவேஜஸ் தான் அவங்க பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு வெறும் இங்கிலீஷை மட்டும் வச்சுக்கிட்டு அங்கே லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் தெரியலனா எப்படி நீங்கள் முதல்ல பேஷண்ட்ஸோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க, அதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பேஷண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுறவன் தான் ஒரு நல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல நீங்கள் அதை கரெக்டாக பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பாருங்கள். கன்சல்டன்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுக்கு ஃபைனலி கமிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. மெடிக்கல் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே வேலிட் தான், நீங்கள் எங்கே வேணாலும் போய் படிக்கலாம், படித்து முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் PG பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. இந்தியாவில் UG முடிச்சுட்டு இங்கே PG எழுதுறதே ரொம்ப கஷ்டம்.
ஸோ பிஜியோட நீட்டை கிளியர் பண்றது, யூஜி நீட் கிளியர் பண்ண முடியாம தான் நீங்க வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பிஜியோட நீட்டை நீங்க எப்படி கிளியர் பண்ணுவீங்க? ஸோ அதனால ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, இது பாசிபிளான்னு பாருங்க. அதனால நல்லா டிசைட் பண்ணுங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா முடிவு பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ற யூனிவர்சிட்டியில எல்லாமே வேல்யூபிள் கோர்சஸா இருக்கா, அங்க ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் எப்படி இருக்கு, இதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. பட் எம்பிபிஎஸ் அப்ராட் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிஸை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவு